Hi, hello friends. Welcome back to Daput Tamil. Last week நம்ம சேனல்ல சாவில்லாத சைக்கோ அந்த ஃபுல் மூவி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த போஸ்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வேற ஒன்றும் கிடையாது. 1980 வந்த ஃப்ரைடே த 13th மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பட் என் வாய்ஸ்ல கிடையாது, என் ஃப்ரெண்ட் வாய்ஸ்ல தான் கேட்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோவை மெச்சூரான ஆடியன்ஸ் மட்டும் பாருங்க. முடிஞ்சளவு சென்சார் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட் பேசுவார். டப்புட் தமிழ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். என்னடா இந்த வாய்ஸ் புதுசாக இருக்குதுன்னு நீங்களே கேட்பீங்க. எஸ், இந்த வாய்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை இது சம்மந்து நிறையா பட்டு ஏதாவது பேசணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் கமெண்ட்ஸில் கண்டபடியாக கழுவி ஊற்றிருங்க. அது கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் 1958 கிறிஸ்டல் லேக் அப்படிங்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறதா காட்டுறாங்க. அந்த சீனில் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக நைட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அஜால் குஜாலாவாக இருக்காங்க. அப்படி அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு மர்மமான உருவம் அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த உருவம் உள்ளே போகும்போது நிறைய குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும், அதே சமயத்தில் இவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறத அந்த உருவம் எட்டி பார்க்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இவங்க எல்லாரும் பாட்டு பாடுற பிஸியில் அந்த உருவம் எட்டி பார்க்கறது கூட தெரியாமல் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறவங்கள 2 பேர் மட்டும் லவ்வர்ஸ் போல அவங்க 2 பேரும் கண்ணுக்குள்ளே ஜாட பண்ணிக்கிட்டு வெளியே மேட்ரு பண்ணலான்னு கிளம்பி வர்றாங்க. அப்படி அவங்க கிளம்பி வந்து ஒரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க ரூமுக்குள்ள போய் மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மர்மமான உருவம் இவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி போயிடுது. ஸோ இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உருவம் எட்டி பார்க்குது. அப்படி எட்டி பார்க்கும்போது நம்ம தலைவன் அங்கே யாரும் நம்மளை எட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த மேடம் கிட்ட சொல்லும்போது, அந்த மேடம் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இங்கே வந்தோம், ஸோ நாங்கள் வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசவே இந்த மர்மமான உருவம் அந்த பையனை அந்த இடத்துக்கே வயிற்று கிழிச்சு வெறித்தனமா கொலை பண்ணுதுங்க. அவனை கொன்ன அதே டயத்துல அந்த பொண்ணையும் அங்கேயே மர்டர் பண்ணுது. இப்போதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வருது, அதாவது ஃப்ரைடே த 13th அப்படின்னு. இது வரைக்கும் நடந்த எல்லா சீனுமே ஃப்ளாஷ்பேக். இப்போ தான் இந்த படத்தோட ப்ரெசன்ட் டேக்கு வரும். இந்த படத்தோட ப்ரெசன்ட் டேல ஒரு பொண்ணு கிறிஸ்டல் லேக் நடந்து போறதுக்காக ஜாலியாக நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படியே வர்ற வழியில ஒரு கடைக்குள்ள போறா. அந்த கடைக்குள்ள போனதும் அங்கே கிறிஸ்டல் லேக் போறதுக்கான ரூட் எங்கன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி கேட்கறா. அப்படி அவ கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அவளை வித்தியாசமா பார்க்குறாங்க. அதுல இருந்த ஒரே ஒரு லேடி மட்டும், இதோ இவர் வந்து அந்த கிறிஸ்டல் லேக் பக்கம் தான் போறாரு, ஸோ இவரோட ட்ரக்ல நீங்க போய் இறங்கிக்குவாங்கன்னு சொல்லி அந்த வயசானவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு கிழவன் வர்றான். அந்த கிழவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போற, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம், அங்க போறவங்க எல்லாரும் செத்துருவாங்க, சோ அதனால நீ அங்க போகாதன்னு சொல்லி அந்த கிழவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். அந்த பொண்ணு அப்படி சொல்லும் போது இந்த வயசானவர் கூட எடுத்து இருப்பார் தெரியுமா, அந்த பொண்ணு கூட, அவர் வந்து உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, நீங்க வந்து ட்ரக்ல ஏறுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அந்த ட்ரக்ல ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக் டிரைவர் அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கேட்கறா, நீ எதுக்குமா கிறிஸ்டல் லேக் போறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க இருக்கா, ஸோ அவனை பார்க்கறதுக்காக நான் போறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ட்ரக் டிரைவர்கிட்ட சொல்றான். அது அந்த ட்ரக் டிரைவர் சொல்லிக்கிறான், அந்த இடத்தோட ஓனர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே என்கிட்ட எதுவும் சொல்ல, நீங்க என்ன என்கிட்ட சொல்ல வர்றீங்க, உண்மையா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ட்ரக் டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், 1958 அந்த இடத்துல 2 பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 1957 தான் ஒரு சின்ன பையன் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த குளத்திலே இறந்து போயிட்டான். ஸோ அதிலிருந்தே அந்த இடம் வந்து ஒரு சாபமான இடமா இருக்கு, அதனால நீங்க எதுக்கு அங்க போறீங்க, அங்க போறவங்க யாரா இருந்தாலும் டெத் ஆயிடுறாங்க, ஸோ நீ அங்க போகாதுன்னு சொல்லி அந்த ட்ரக் டிரைவர் பொண்ணு கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க என்ன இன்னும் அந்த காலத்து ஆளு மாதிரியே இருக்கீங்க, அங்கெல்லாம் போனா எதுவும் ஆகாது, நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, என்னை கிறிஸ்டல் லேக் இடத்துக்கு இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றா. நீங்களாம் இந்த காலத்து பசங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, நீங்க பட்டாதான் உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவர் அந்த பொண்ணு அங்கிருந்து இறக்கி விட்டு போட்டு போயிடுறா. அந்த பொண்ணு அங்கிருந்து இறங்கி நடந்து போறா. இந்த சீன் இதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார்ல அஜால் குஜாலா பேசிட்டு கொஞ்சி கொலாவிட்டு வந்து கிறிஸ்டல் லேக்ல வந்து இறங்குறாங்க. அப்படி அங்க இறங்கும் போது ஒருத்தன் வந்து கோடாரில மரம் வெட்டிட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்தோட இன்சார்ஜ், அதாவது ஓனர் மாதிரி அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நடந்து வருவா. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட கதாநாயகி, அதாவது ஹீரோயின். ஸோ அவ வந்து வேலை செய்யறவனோட ஹெல்ப்பரா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சீன்ல தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நடந்து வந்துட்டு தெரியுமா அந்த பொண்ணு இங்கதான் வர்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லியிருப்பா. அவன் என்னோட ஹெல்ப்பர் தான், ஸோ அவளும் இங்க வருமான்னு சொல்லி இந்த சீன்ல எல்லாரும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்படியே இந்த சீன் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த சீன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஓனர் அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறான், ஸோ இவங்க எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, இவங்களுக்கு தேவையான திங்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே நான் போய் டவுன்ல வாங்கிட்டு வரேன், ஸோ வர வரைக்கும் நீ நல்லா பார்த்துக்கோ, நீ தான் இவங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு தெரியுமா, அந்த இடத்துல ஒரு ஜீப் பொண்ணு வந்து அவளை கிராஸ் பண்ணி போகுது. அவ அந்த ஜீப்ல டிராப்
டிராப் கேட்கறா. டிராப் கேட்ட உடனே அந்த ஜீப்ல நிக்குது. நின்ன உடனே அந்த பொண்ணு அதுல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. டிராவல் பண்ணும்போது கிறிஸ்டல் லேக் என்ன இறக்கி விட்டுருங்கன்னு சொல்றா. அப்படியே பேசிட்டு போறான். அந்த மர்மமான உருவம் அவங்ககிட்ட எதுவுமே பேசாம அப்படியே 2 பேரும் டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கிறிஸ்டல் லேக்ங்கிற இடம் வருது. இடத்தை தாண்டி வண்டி வசதியா போறனால அந்த பொண்ணுக்கு பயமாயிரும். ஸோ வண்டி நிப்பாட்டுங்க, நான் இறங்க வேண்டிய இடம் இதுதான், நீங்க என்ன வண்டி நிப்பாட்டாம போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த மர்மமான உருவத்துக்கிட்ட கேட்டு இருக்கும்போது அந்த உருவம் வெசையா கார் ஓட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்து அங்கிருந்து கீழே குதிச்சிடறா. கீழே குதிச்ச உடனே அவளுக்கு காலில் உடனே அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அந்த மர்மமான உருவம் வண்டி திருப்பிட்டு பின்னாடி வரும்போது அவ எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அந்த காட்டுல வெசையா ஓடுறா. ஓடும்போது ஒரு சின்ன கல் தடிக்கு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறா. எந்திரிச்ச உடனே அந்த மர்மமான உருவம் அவளுக்கு ஆப்போசிட்லயே வந்து அவ கழுத்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அறுத்து அந்த இடத்துக்கு வீசிட்டு போயிருது. அந்த பொண்ணோட கதை அதோடய அந்த சீன்ல முடியுது. அடுத்த சீன்ல பாத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த கிறிஸ்டல் லேக் இருக்கிற குளத்துல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க ரூமுக்கு தனியா. அப்படி அவங்க ரூமுக்கு போன உடனே அந்த இடத்துல ஒரு பாம்பை பாக்குறாங்க. பாம்பை பார்த்தோன்னே பயத்துல கத்துறாங்க. கத்துன உடனே குளிச்சுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பாம்பை அந்த இடத்துக்கே வெட்டுறாங்க. வெட்டி கொலை பண்ணு அந்த இடத்துக்கு ஒரு செம்ம சீரியஸா போயிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கும். இந்த சீன் இதோட கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் குரூப் வந்து நடக்கிறான். அந்த போலீஸ் குரூப்ல ஒரே ஒரு போலீஸ்காரன் வந்து அவங்க கிட்ட பேசுறான். அப்படி பேசும்போது எல்லாம் ஜாலியா போலீஸே கலாய்க்கிறாங்க. அப்படி கலாய்க்கும் போது அந்த போலீஸ்காரன் ஒண்ணு மட்டும் அவங்க கிட்ட கேட்கறான். அப்படி என்ன கேட்கறான் அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ்காரன் சொல்றான், நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கிழவனை பார்த்தோம் தெரியுமா, அந்த கிழவனை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கிறான். ஸோ அந்த கிழவன் இங்க வந்தான்னா சொல்லுங்க, அவனை நான் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவேன், ஏன்னா அவன் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிறான்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸுக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த போலீஸ் அங்கிருந்து அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்புறா. இதோட இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துருந்தா தெரியுமா, அவ இன்னும் வரலையே அப்படின்னுட்டு நம்ம கதாநாயகியை சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக இன்னும் ரூமுக்குள்ள போற கதை ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு போனான் தெரியுமா, அந்த கிழவன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அவனை பார்த்து அடுத்த நிமிஷமே நம்ம கதாநாயகி பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நின்றாங்க. நின்ன உடனே அந்த கிழவன் வந்து அவங்க கிட்ட சொல்றா, இட் இஸ் a death கோர்ஸ், நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். அப்படி கிளம்ப போன உடனே எல்லாரும் இது என்ன இந்த கிழவன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் பேச்சு யாரும் கேட்க வேண்டாம், நம்ம வழக்கம் போல டமுக்கு டுக்கா டையா டுக்கான்னு சொல்லி நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கு அடுத்த சீன்ல பாத்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஆகுது. அந்த ஈவினிங் டைம்ல அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 2 லவர்ஸ் மட்டும் அதாவது தனியா பேசுறதுக்காக ஒரு ஏரி ஓரத்தில் வந்து நின்று உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கூட்டத்தில் இருந்த இன்னொருத்தனும் அவங்க பேசுறத ஒரு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதாவது இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் காரனை சொல்றேன், அவன் ஒரு டைம் நின்று பார்த்துட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு இருக்கு பின்னாடி ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இந்த ப்ளூ சட்டக்காரனுக்கு தெரியுது. ஸோ அவன் பார்த்த உடனே என்ன பண்றான், உள்ள போய் யாருன்னு கேட்கறக்கா உள்ள போறான். அதோட இந்த சீனும் இந்த இடத்துக்கு கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்ச உடனே பேசிட்டு இருந்த 2 லவர்ஸும் சரி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுருந்தான் தெரியுமா, அவன் போன வீட்டுக்குள்ளாரையே இவங்க 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோன்னே 2 பேருக்கு பயங்கரமா அஜால் குஜால் மேட்டர் சீன்ல வெறித்தனமா நடக்குது. ஸோ அவங்க இந்த சீன் போயிட்டு இருக்கிற கேப்லயே இந்த பக்கம் சீன் காட்டுறாங்க. அந்த சீன்ல நம்ம ஹீரோயின் மேடம் அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் போனவங்களை பத்தி நினைக்கிறாங்க, எங்க வெளியே போனவங்க யாரையுமே காணோம், என்ன பண்றாங்கன்னு தெரியல, இந்த 2 லவர்ஸ் வெளியே போனாங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஹீரோயின் மேடம் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஹாப்பியா தான் இருப்பாங்க, நீங்க நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, நம்ம எதாவது கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் அந்த தாயக்கட்டை விளையாடுவான்னு சொல்லிங்களா, அதையே மோனோபோலின்னு சொல்லி பேசிக்கிட்டு தாயக்கட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் இதோட அப்படியே கட் ஆகுது. இப்படி அவங்க விளையாட்டு இருக்கும் போது ஜெல்சா பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த ஷாட்டை காட்டுறாங்க. அந்த ஷாட்ல இவங்க 2 பேரும் பயங்கரமா ஜெல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஜெல்சா பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போனான்னு தெரியுமா, அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் காரன் அவனை இந்த மர்மமான உருவம் அவனை அப்படியே கழுத்து அறுத்து மேல பெட்டுக்கு மேல படுக்க போட்டிருக்கும். ஸோ இந்த படுக்க போட்டுருக்கிறது கூட தெரியாம இவங்க 2 கீழே ஜெல்சா பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. ஒரு வழியா ஜெல்சா வேலையே முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நம்ம மேடம் சரி நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் தம்மு பத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு தம்மு பத்த வைக்கிறாரு. அப்போ மேல படுத்திருக்கான் தெரியுமா, அவனோட கழுத்துல இருந்து பிளட் நம்ம தலைவர் நெத்தி மேல விழுக்கும். அது என்னன்னு தொடக்கி பார்க்க கை எடுப்பாரு. அப்படி கை எடுத்த உடனே அவரோட கட்டளை கீழ இருந்து ஒரு அம்பு அப்படியே அவரோட கழுத்தை நிறுத்திக்கிட்டு அப்படியே கொடைஞ்சிட்டு வரும் பாருங்க. கொடைஞ்சிட்டு அந்த ரத்தம் அப்படியே தெரிக்கும் போது அவரோட வாயிலேயே போய் விழுகும். ஸோ இந்த சீன் ரொம்பவே கொடூரமா வெறித்தனமா இருந்துச்சு. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுதுங்க. இதுக்கு அடுத்ததான் அந்த மேட்டர் பண்ணிட்டு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, அந்த அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பைப்பை திருவுறாங்க, தண்ணி வரல. ஸோ அதே டயத்துல அங்க சவுண்டும் வேற வருது. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அங்க செக்
பண்றதுக்காக போறாங்க. பார்த்துட்டு இப்படி திரும்பும்போது நம்ம மர்மமான மனுஷன் அவங்க பின்னாடியே போய் அவங்க திரும்பின உடனே மண்டையில ஒரே போடா போடுறாங்க. கோடாரி அவங்களோட தலையில பாதி வரைக்கும் இறங்கிருது. ஸோ இந்த இடத்துக்கு ரத்தம் பயங்கரமா பீச்சுங்க. இது வெறித்தனமான கொலையும் கூட. இதோட இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுதுங்க. இதுக்கு அடுத்த வர சீன்ல நம்ம ஹீரோயின் மேடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தாயக்கட்டை விளையாட்டு இருந்தாங்க தெரியுமா, தாயக்கட்டை விளையாட்டு இருந்தா அவங்களே காட்டுறாங்க. ஸோ அந்த கேம்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன் மூமெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த கேம்ல யார் தோக்குறாங்களோ அவங்க தன்னோட ட்ரெஸ் கழட்டணும், ஒவ்வொரு பாட்டா கழட்டணும் அப்படிங்கிறது அந்த கேமோட மைய கருத்து. ஸோ அதில் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது வெளியே மழை பயங்கரமா பெய்யுது. ஸோ அந்த மழை பெஞ்சதுல காத்து ஓவரா அடிக்கும் போது கதவெல்லாம் ஓப்பன் ஆயிருது. ஓப்பன் ஆன உடனே அவங்க 2 பேர்த்துல இருந்த ஒரு பொண்ணு மட்டும் சரி இங்கே இருங்க, நான் என் ரூம்ல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வந்திருக்கேன், ஸோ மழையில் நனைஞ்சிடும், நான் போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நேராக வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க வெளியே. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு டவுனுக்கு போன நம்ம கிறிஸ்டல் லேக்கோட ஓனர் இருக்காரு தெரியுமா, அவரு நேரமாச்சு மழையும் வேற ஓவரா பெய்யுது, ஸோ நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் லேக் போறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கார்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ வரும்போது பயங்கரமான மழை. ஸோ இந்த மலையில அவர் ஒரு டர்ன் திரும்பும்போது வண்டி என்ன ஆயிருது, அந்த இடத்துக்கு ஒரு கம்பத்தில் அடிச்சு வண்டி பிரேக் டவுன் ஆயிருது. ஸோ அவர் அங்கிருந்து இறங்கி ஹெல்ப்புக்காக பாக்குறாரு. ஹெல்ப்புக்கு பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரன் ஒருத்தர் வராரு. அந்த போலீஸ்காரோட கார்லயே இவரும் லிஃப்ட் கேட்கறாரு. லிஃப்ட் கேட்டோன்னே அந்த போலீஸ்காரும் அவரை கார்ல பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிறிஸ்டல் லேக் வரைக்கும் போய் இறக்கி விடுறாரு. இறக்கி விட்ட உடனே அந்த ஓனர் மட்டும் அங்கிருந்து தனியா நடந்து வராரு. அப்படி அவர் நடந்து வந்துருக்கும் போது அவரோட கண்ணுக்கு நேரா யாரோ ஒருத்தர் பலமா டார்ச் அடிக்கிறாங்க. டார்ச் அடிக்கும் போது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வரும்போது அப்படியே அவரோட வயிற்றுல குத்துன உடனே அங்க அவர் அப்படியே மர்டர் ஆயிராருங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. அதுக்கு அடுத்ததா வர சீன்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து என்னோட ரூம்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, அந்த மேடம் காட்டுறாங்க. ஸோ அவங்க தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு நீட்டா அவங்க படுக்க போகும்போது அப்போ ஒருத்தர் யாரோ வெளியே இருந்து கத்துற மாதிரி அந்த அம்மாவுக்கு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்ட உடனே அந்த மலையில அவங்க இறங்கி வந்து டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. ஆனா இவங்க கண்ணு கூசுற மாதிரி ஃபோக்கஸ் லைட் நிறைய அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க அதை பார்த்த உடனே ரொம்ப பயத்துல கத்திடுறாங்க. கத்த ஆரம்பிச்ச உடனே உள்ள இருக்கிற யாருக்குமே இவங்க கத்துறது கேட்கல. காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்போ அந்த டயத்துல மழையும் புயலும் காத்து பயங்கரமா அடிச்சனால உள்ள இருக்கிற யாரும் இவங்க கத்துறது கேட்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு அந்த மர்மமான இவளையும் பயங்கரமா கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறேன்னு சொன்ன பொண்ணை என்னடா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை தேடி அந்த பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கான நியூஸ் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கோடாரியை யாரோ பெட்ல போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயம் ஆரம்பிச்சிருது. பயம் ஆரம்பிச்ச உடனே வெளியே வந்து தப்பிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோனும் எடுக்கல. அதே சமயத்தில் வந்து வெளியே தப்பிக்கலான்ட்டு வர்றாங்க. வெளியே வந்து கார் ஸ்டார்ட் பண்ணா காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ ரொம்ப பயந்து போய் 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ரூமுக்குள்ளாரே திரும்பவும் போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரூம்ல தனியா இருக்காங்க. தனியா இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிருது. கட் ஆன உடனே சரி ஜென்ரேட்டர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் மட்டும் போறேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் கிளம்பி வெளியே போய் செக் பண்றதுக்காக போறாரு. அவர் போய் ரொம்ப நேரம் ஆகியும் என்னடா ஆளவே காணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவனை தேடி போறதுக்காக போய் டோரை மட்டும் ஓபன் பண்றாங்க. டோர் ஓபன் பண்ணும்போது அந்த டோர்லயே நம்ம மர்மமான மனிதர் அவரோட ஃப்ரெண்டை பயங்கரமா அப்படியே குத்தி சொறி விட்டுருப்பாரு பாருங்க. இந்த கொலை தாங்க இந்த படத்திலே மிகப்பெரிய ஒரு கொலைன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சுங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த கொலையை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் மேடம் ரொம்ப பயந்து வீட்டுக்குள்ளார போய் கதவெல்லாம் சாத்தி டோர்ல ரொம்ப பயங்கரமா லாக் பண்ணி உள்ள பயத்துல இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது வெளியிருந்து ஒரு பாடி கண்ணாடியை பிச்சுக்கிட்டு வந்து உள்ள விழுகுது. அந்த பாடி யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, அவங்களோட அந்த பாடி தான், அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு பாடி தான் வந்து உள்ள விழுகுது. இந்த கொலையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் மேடம் பயங்கரமா பயந்துடுறாங்க. பயந்து வெளியே ஓடி வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஜீப்ல இருந்து ஒரு பெரிய பொம்பளை வந்து இறங்குறா. அதாவது லம்பாடி பொம்பளை அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசான கிளவி வந்து இறங்குறா. அவ இறங்கின உடனே நம்ம ஹீரோயின் மேடம் இப்படியோ நம்ம தப்பிச்சுட்டா சாமி, நம்மளை யாரோ காப்பாற்ற வந்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு அந்த பொம்பளை கிட்ட போய் நம்ம ஹீரோயின் மேடம் சொல்றாங்க, இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வந்தோம். ஸோ இப்போ எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி கேட்கறா. அப்படி கேட்ட உடனே அந்த வயசான பொம்பளை என்ன சொல்றா அப்படின்னா, நீ ரொம்ப பயந்துருக்க, நீ எது பயப்படாத, உள்ள என்ன நடந்திருக்குதுன்னு வா உள்ளே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டெத்தா இருந்தாங்களா தெரியுமா அதே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பாடியை பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணு யாருடா கொண்டிருப்பாங்க அப்படின்னுட்டு ரொம்பவே கடுப்பாயி அந்த ஹீரோயின் கிட்ட நம்ம பொம்பளை சொல்றா, இதுக்கு தான் நான் உங்க ஓனர்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இந்த இடத்த ரீஓபன் பண்ண வேணாம்னு சொல்லி. இப்ப ரீஓபன் பண்ணி இங்க இருக்கிற பார்த்த எல்லா கொலைக்கும் உங்க ஓனரே காரணமாயிட்டாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்டதும் அப்படியா என்ன சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட அந்த பொம்பளை கிட்ட கேட்கறா. அதுக்கு அந்த பொம்பளை சொல்றா, இங்க 1958 2 பேர் மர்மமான முறையில கொலைப்பட்டிருந்ததாகவும் அதே சமயத்துல 1957 அதுக்கு முன்னாடி வருஷத்துல ஜேசன் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த கிறிஸ்டல் லேக்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவன் தண்ணியில மாட்டிடுறான். அப்படி அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அங்கிருந்த மக்கள் யாருமே அவனை காப்பாத்தாதனால அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவன் யார் தெரியுமா, அவன் ஒரு அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை அந்த வார்த்தையை சொல்லாமையே வாயிலே முழுங்கிடுறா. அப்பவே நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு அந்த பொம்பளை மேல டவுட் வந்துருது. அந்த பொம்பளையும் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி வா வெளியே போவோம்னு சொல்லி கூப்பிடுறப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா என்னுடைய ஓனர் வரட்டும், அவர் வந்த கடைசியில நீ நானும் 3 பேரும் சேர்ந்தே வெளியே போவோம்னு சொல்லி சொல்றான். இங்கதான் அந்த பொம்பளை சொல்றா ஏழில் விருந்தது வேற யாரும் இல்ல, அவன் என்னோட பையன் தான், அவன் பேர் ஜேசன், நான் அவனோட அம்மா தான், இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ட்விஸ்ட்டை அந்த இடத்துக்கு ஓபன் பண்றாங்க. இதை சொல்லி முடிச்சதும் அந்த பொம்பளை தன்னோட இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினியை குத்துறக்காக வர்றா. அங்கிருந்து நம்ம ஹீரோயினை தப்பிச்சு ஒரு ஸ்டோர் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் அந்த பொம்பளை வந்துடுறா. ஸோ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு ராட் எடுத்து அந்த பொம்பளைய தாறுமாறா அடிச்சு அங்கேயே படுக்க வச்சிடறாங்க நம்ம ஹீரோயினி. அங்கிருந்து தப்பிச்சு அவங்க வெளியே வந்து ஒரு அந்த ஏரி கிட்ட வந்து படகுல உட்காந்துக்குவாங்க. இங்கேயும் அந்த பொம்பளை வந்துடுறா. அவ இன்னும் சாகவே இல்லை அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. உடனே நம்ம ஹீரோயின் அங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில கீழே இருக்கிற கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் அந்த பொம்பளையோட கழுத்துல ஒரே வெட்டா. அப்ப தலை தனியா முண்டம் தனியா செதறி போகுது. அந்த இடத்துல அந்த சைக்கோ பொம்பளையும் செத்து போறா. அப்பாடா எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்னுட்டு நம்ம ஹீரோயின் அந்த போட்ல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணி போயிடுறாங்க. விடிய காலில் விடிஞ்சிருது. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துருது. போலீஸ் வந்ததும் நம்ம ஹீரோயின் நிமிந்து பாக்குறாங்க. அதே டயத்துல தண்ணி கடையில இருந்து ஒரு மர்மமான உருவம், அதாவது கொடூரமான உருவம் கொண்ட ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுறான். இந்த இடத்துக்கு அந்த சீன் கட் ஆகுது. திடீர்னு நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்கள சுத்தி போலீஸா டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே சுத்தி இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போலீஸை பார்த்து கேட்கறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்றாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்கம்மா, அங்க வேற யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. யாருமே இல்லையா? அப்ப அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களை தவிர அங்க யாருமே இல்லை, நீங்க தான் கடைசியா இருந்தீங்க, உங்களை எடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மைண்ட்ல வருது அந்த ஏரியில் இருந்த குழந்தை வேற யாரும் இல்ல, ஜேசன் தான், அவன் இன்னும் சாகல, அவன் இன்னும் அந்த கிறிஸ்டல் லேக்ல உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லேக்கோட ஏரிய ஜூம்ல காட்டுறாங்க. உள்ள இருந்து ஒரு பபிள்ஸ் வந்து வெளியே வருது. அங்க யாரோ இருக்கிற மாதிரி இந்த கதை முடியுது. தேங்க்யூ.